திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நட்சத்திர வரிசையில் சுவாதி நட்சத்திரத்திற்குண்டான பலன்கள் என்ன, தசா புத்திகள் என்ன, இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுடைய சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பலமான நட்சத்திரம். சுவாதி துலா வீட்டில் 4 பாதங்களும் உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒளி பொருந்திய நட்சத்திரம் அப்படிங்கிற அமைப்புண்டு. சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் எப்பொழுதுமே சந்தோஷங்களும் அதே போல் ஜொலிப்பும் பொருந்திய அமைப்பு உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்த்துட்டிங்கன்னா எப்படி வைரம்னு சொல்கிறோம், துளாராசி நம்ம வைரம்னு சொல்கிறோம். அப்போது அதில் நடு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ராகுக்கு வைரத்தினுடைய தன்மை ஜாஸ்தி. குப்பையில் தான் வைரம் எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா, குப்பையில் இருந்தாலும் கூட கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு வைக்கக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ரொம்பவுமே டேலண்டான நட்சத்திரம். ஒரு விஷயத்தை பார்த்த உடனே தெளிவாக செய்யக்கூடிய நட்சத்திரம். ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்களுடைய கேரக்டர் வைஸ் இப்படி தான் இருக்கும், இவங்களுடைய அமைப்பு எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக பிரபஞ்சமே இவங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்குது. அழகு, அறிவு, திறமை, முயற்சி, விடாமுயற்சி, கடினமான உழைப்பு, எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சு எல்லாத்துக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடியணும் அப்படிங்கிற வைராகியம் இவர்களுக்கு ரொம்பவுமே அதிகம். சுவாதி நட்சத்திரத்தின் அதிதேவதை யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா வாயு நரசிம்மர் ஆவாங்க. இப்போது நரசிம்மர் எப்படி கோவப்படுகிறாரோ அதே போல் உச்சக்கட்ட கோபத்துக்கும் போவாங்க. யார் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கணவராக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவர் மட்டும்தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நரசிம்மர் கோபத்தின் உச்சியில் இருக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி தன்னுடைய தொடையில் வச்சதுக்கப்புறம் அவருடைய கோபமே அடங்குச்சு. அதனால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதீத கோபம் வரும் பொழுது இவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா இவர்களுடைய எதிர்ப்பாளராகத்தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 27 நாளைக்கு ஒரு முறை தான் சுவாதி நட்சத்திரம் வரும். அந்த 27 நாளைக்கு ஒரு முறை தான் கடலில் முத்து ஜொலிக்கும். அந்த முத்து போல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திரம். எங்கே போனாலும் இவர்கள் தனித்தன்மையாக தெரிவாங்க. இயற்கையாகவே சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு. கெட்டுட்டாருன்னா சிறு வயதில் சின்ன அவமானங்கள், அதனால் ஒரு கெட்ட பெயர்னாலையும் கூட இவங்க வெளிப்படையாக தெரியக்கூடிய அமைப்பும் உண்டு. ராகு நல்லா இருந்துட்டாருன்னா நல்ல பையன், நல்ல அமைப்பு, நல்ல டேலண்ட் அப்படின்னு சொல்லி நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலமாக இவர்களை பிரபலப்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. பொதுவாக சுவாதி நட்சத்திரக்காரங்க அழகு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்திலும் திறமையானவர்கள் மட்டும் கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். யார் யாரை எந்த இடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அதே போல் குழந்தை தன்மையும் அதிகமாக பொருந்தக்கூடியவர்கள். இவர்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் தாத்தா பாட்டி சொத்து, அம்மா வழியில், அப்பா வழியில் அவங்களுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்து விட்டே வெளியே வாழக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. பூர்வீகத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு வளர்ச்சிகள் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பூர்வீக ஸ்தானத்தில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு லாபங்களோ இதுவே இவங்க எதிர்பார்க்க முடியாது. இவர்களுக்கு அதே போல் தந்தை தாய் இருவரையுமே விட்டு வெளியே எப்போ வாழ்கிறாங்களோ அதற்கப்புறம் தான் இவருக்கு நல்ல வளர்ச்சி. மேக்சிமம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய தாய் தந்தையர்களோட இருக்கிறத விட வெளியே அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவர்கள். ஹாஸ்டல்லையோ, தாத்தா பாட்டி வீட்லேயோ, இது போல் உறவினர்கள் வீட்லேயோ அதிகமாக வாழக்கூடிய அமைப்பு தான் இவர்களுக்கு பிடிக்கும். அதற்குண்டான சூழ்நிலைகளும் இந்த நட்சத்திரம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். இரண்டாவது பாருங்கள், தோற்றத்தில் ராகுவை போலவே எந்நேரமும் சுறுசுறுப்பாகவும் எந்நேரமும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தையும் கடின உழைப்பையும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. ஈர்ப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி. சுக்கிரனுடைய ராசியிலேயே இவங்க அதில் நடுநட்சத்திரமாக இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது ஈர்ப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி. இவர்கள் தப்பே பண்ணலை அப்படின்னாலும் கூட இவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு லக்ஸரியான தோற்றம். ராகு வெளிநாட்டு கிரகம். அதனால் மேலை நாடுகள், வெளிநாட்டில் என்ன ஒரு விஷயங்களை கற்றுக்குறாங்களோ அந்த முறைப்படி தான் இவங்க வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள். இந்த பாம்பை நம்ம 3 பாம்பு இருக்குதுங்க. திருவாதிரை, சதயம், சுவாதி 3 பாம்பு இருக்குது. இப்போ சதயம்னா கருநாகம்னு சொல்கிறோம், திருவாதிரைனா நடராஜர் கழுத்தில் இருக்கக்கூடிய நாகம்னு சொல்கிறோம். இந்த
சுவாதி எப்படி தெரியுங்களா? வெள்ளை நாகம்னு சொல்கிறோம். அப்போது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளை பாம்பு தென்படும், அல்லது இவர்களுடைய கனவில் வெள்ளை பாம்பு வந்ததுக்கு பின்பு மிகப்பெரிய வளர்ச்சி இவருடைய வாழ்க்கையில் உண்டு. நாம் என்ன சொல்லுவோம்? வெள்ளைப்பாம்பு நம்ம கனவுல வந்துச்சுனாலே செல்வம், வெள்ளைப்பாம்பு கனவுல தெரிஞ்சதுனாலே வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி, ஒரு அதிர்ஷ்டம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதே போல தான் இந்த நட்சத்திரம் எந்த வீட்டில் பிறக்கிறதோ அந்த வீட்டில் கீழ்நிலையில் இருந்தாலும் கூட பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பு இவர்கள் பிறந்ததுக்கப்புறம் நிச்சயமாக உண்டு. இந்த வெள்ளை பாம்புக்கு ஆனால் இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய மைனஸ்னால் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், ஆணாக இருந்தாலும் அதே ப்ராப்ளங்கள், சின்ன உறுப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. ஆனால் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக இருக்காது. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். பாம்பு ஒரு இடத்துல எப்படி படம் எடுக்குதோ அதே போலவே எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதை அப்படியே காப்பி பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. அதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அதை இவங்க பிரம்மாண்டமாக செய்வாங்க. வைரல் கிரகம், ராகுனா வைரல் கிரகம், வெளிநாட்டு கிரகம், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, வெளி மாவட்டங்கள் வெளியூரில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது பாருங்கள், இவங்க துளாராசியில் இருக்கிறதுனால சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமா துறை, அழகுத்துறை, இது எல்லாமே இவங்களுக்கு கை வந்த கலையாக இருக்கும். இதுலேயும் நிறைய பேர் ஜொலிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சமாகிறார். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா நீசமாகிறார். அப்போ அப்பாவுக்கும் அதே போல் மகனுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. பெண் குழந்தைகளாக இருந்தால் திருமணம் வரைக்கும் அப்பாவுடைய உறவு நல்லா இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அப்பாவுக்கும் இவர்களுக்கும் ஒரு பிரிவினைகளோ சண்டைகளோ ஏதாவது ஒரு சொத்து பத்துக்கள் பிரச்சனைகளோ இதெல்லாமே தொடர்ந்து வரும். ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் சூரியன் நீசமாகிறார். கடின உழைப்பை கொண்டு வாழக்கூடிய நட்சத்திரம். அப்பா சொத்து, அம்மா சொத்து, பூர்வீக சொத்து, இதை எல்லாத்தையும் விட இவர்கள் சம்பாதித்த சொத்து தான் பெரியதாக இருக்கும். அதுதான் நிலச்சி இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு பின்பு மிகவும் யோகமாக வாழக்கூடிய ஜாதகம் இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய ஜாதகம். இளமை பருவத்தில் சில சங்கடங்கள், ஏன்னா இது ராகு நட்சத்திரம், அதனால் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் இதெல்லாமே இருந்தாலும் கூட 40 வயசுக்கு மேலே யாரெல்லாம் உங்களை கெட்டதுன்னு நினச்சாங்களோ அவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். எப்படி கீழே விழுகிறீங்களோ விழுந்த உடனே எழுந்து வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. இவன் இப்போ ஏற்பட்டவனா, இப்படி இருந்தவனா, இப்படி வளர்ந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, எல்லாரும் சொல்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய ஜாதகம். இது வெளிநாட்டுக்கு தொடர்புடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு வருமானம், யூடியூப் சம்மந்தப்பட்டது, இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, செல்ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த ஏஐ இதெல்லாமே சீக்கிரமாக இவங்களுக்கு கற்றுக்கூடிய ஆயிரும். சீக்கிரமாக கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல வருமானத்தையும் ஈட்டக்கூடியவர்களாக நிச்சயமாக இந்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பார். சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே 100% இது ஒரு ஆன்மீக நட்சத்திரம், 100% இது ஒரு நாத்திக நட்சத்திரம். உங்கள் ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்து விட்டால் ஆன்மீகத்தின் உச்சம், உங்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை, மத வெறி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு அப்படின்னா மூச்சுன்னு சொல்கிறேன். இது காற்று ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதனால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மூச்சு தான் ராகு. அப்போ நான் அந்த படம் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்மளுடைய 6 சக்கரங்கள் இயங்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த 6 சக்கரங்கள் இயங்கி 7வதாக இருக்கக்கூடிய கபாலம் வழியாக உயிர் வெளியே போகும் பொழுது தான் ஒருத்தர் ஒரு சித்தராகவோ ஒரு இறைவன்கிட்ட போகக்கூடிய ஒரு அமைப்போ மறுபிறப்பு இல்லாத வாழ்வோ வாழ்வாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்படி அந்த வாழ்வை வாழ வைக்கக்கூடிய கிரகம் எதுன்னா ராகு. ராகு இயங்குனா தான் சித்தருக்குண்டான கேது இயங்கும். அப்போ ராகு அப்படிங்கிறது நம்மளுடைய முதுகுத்தண்டு. நம்ம முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த சர்ப்பம் அப்படிங்கிறது தான் இந்த ராகு. அப்போது இந்த சுவாதி நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அது இந்த நட்சத்திரத்தை இயக்கினால் கண்டிப்பாக செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவான ஒரு எண்ணம் வேணும் அப்படின்னா சுவாதிஷ்டானம் நீங்கள் இயக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி, ஒருத்தரோட கனெக்டிவிட்டி பண்ணுறது இதெல்லாமே இந்த சுவாதிஷ்டானம் இயங்கினால் மட்டும்தான் அந்த ஈர்ப்பு, வசீகர தன்மை, மற்றவர்களை மயக்கக்கூடிய அமைப்பு, மற்றவர்கள் உங்களை பார்த்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர்களை பற்றி என்ன விஷயங்கள் நீங்கள் நினைக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த சுவாதிக்கு எளிமையாக தெரியும். இந்த ராகுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இயங்கினால்தான் கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த மறுபிறப்பு இல்லாத வாழ்வு நிச்சயமாக ஒருவருக்கு கிடைக்கும். ராகு கேதுக்கள் இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ராகுக்கு ஒரு தனி சிறப்பு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, எப்படி உங்களை கீழே தள்ளினாலும் மறுபடியும் மேலே எழுந்து வருவார்கள். அதே போல் இது நாத்திகம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா?
ராகு கெட்டு போயிட்டா சுத்தமாக நாத்திகமாக தான் இருப்பாங்க. தன்னுடைய மதத்திலே இருந்தாலும் கூட பிற மதத்தை பற்றி பேசுறது, மதம் மாறுவது, இதெல்லாமே இதனுடைய தொடர்பு தான். மேக்சிமம் இப்படி தான் இருக்கும். அதே போல் எந்த மதத்தில் மாறுகிறார்களோ, எந்த மதத்தில் இருக்கிறார்களோ அந்த மத நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த ராகு சுத்தமாக உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருந்தாங்கன்னா, இந்த கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுவாதி நட்சத்திரம் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் இந்த பிறவியில் மிகப்பெரிய ஒரு சுகவாசி, மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி, உழைப்பாலேயே எல்லாத்தையும், யாருடைய அக்கா தங்கச்சி தம்பி, யார் அண்ணன் தம்பி அப்பா அம்மா பூர்வீக சொத்து எதுவுமே இல்லாமல் தன் உழைப்பால் மேலே வந்து இவங்க அத்தனை பேட்டுக்கும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்கணும். இருந்தால் இந்த இந்த அமைப்பு எல்லாமே நிச்சயமாக கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. இப்போ சுவாதி நட்சத்திரத்தை பற்றி நம்ம நிறைய சொல்லிட்டோம். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரம், அதாவது நட்சத்திரங்கள் கடந்து வரும்போது திசாபுத்திகள் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கும். மொத்தம் ராகுக்கு 18 வருட காலங்கள் நம்ம சொல்கிறோம். இந்த 18 வருட காலத்தில் ஏகதேசமாக 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் போட்டாலும் ஒரு 10 வருட கணக்குகள்லேருந்து 15 வருஷம் கணக்குக்குள்ளே போட்டுக்கணும். அப்போது ராகு நட்சத்திரத்தில் பிறந்த உடனே அந்த குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும். பூர்வீகத்துக்கு வெளியே வந்திருப்பாங்க, அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த குழந்தை பிறந்த பிறம்பு ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஒரு வீடு, ஒரு சொத்துக்கள், ஒரு வண்டி வாகனங்கள், சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். சுவாதியில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இது மகாலட்சுமி அம்சம் பொருந்தான நட்சத்திரம். அப்போ கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்கள் குடும்பத்தில். இது வந்து ராகு நல்லா இல்லை அப்படின்னாலும் வீடு மனை சொத்துக்கள் ஊருட்டு வெளியே வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்தாலும் கொஞ்சம் உடல் ரீதியாக இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ படிப்பு ரீதியாக ஒரு மந்த குணத்தையோ நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடும். அடுத்து பாருங்க குரு திசை. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் தனவரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போது இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் காசு கூட, நல்ல படிப்பு, நல்ல வேலை, சொத்து சுகங்கள், சொத்துக்கு மேலே சொத்து, நகை, இதெல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு, குடும்ப ஒற்றுமை, ஒரு தேஜஸ் வந்துடும். குரு திசையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த லக்ஷ்மி கடாட்சம் அவங்க முகத்தில் தெரியும். பார்த்தாலே ஒரு நல்ல குடும்பம், நல்லா வாழ்கிற குடும்பம், நல்ல வசதி வாய்ப்புள்ள குடும்பம் அப்படின்னு இந்த குழந்தைகளை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு நல்ல ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா, பாசிட்டிவிட்டியான எண்ணம். அது வந்து இந்த குரு திசை குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து விட்டால் கண்டிப்பாக கொடுத்து விடும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இல்லாமல் பாதகமாகவோ நீசமாகவோ ஏதாவது ஒரு கெட்டு போயிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். முடக்குலையோ திதிசூன்யத்திலையோ ஏதாவது ஒரு விஷயத்தில் கெட்டு போயிட்டார்னா இந்த இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுடைய தாயோ தந்தையோ இருந்தீங்கன்னா குரு நல்லா இல்லைன்னா இந்த குழந்தைக்கு படிப்பு மந்தமாயிடும். ஸ்கூலில் காலேஜில் கெட்ட பேர் கண்டிப்பாக உண்டு. ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கண்டிப்பாக ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆசிரியர்களை மதிக்க மாட்டாங்க. ஆசிரியர்கள் எப்பொழுதுமே இவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆசிரியருக்கும் இவர்களுக்கும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறக்கே பிடிக்காது. படிப்பு தடைப்படும். படிப்புக்காக ஸ்கூலை விட்டு மாற்றுறது, காலேஜை விட்டு மாற்றுறது, ஏன்னா இது ஆசிரியர் பிரச்சனைகளால் தொடரும். அப்போ இது மாதிரியெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்து குருதிசை நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு கொஞ்சம் கவனமாக பார்த்து அதற்குண்டான வழிபாடுகள் நம்ம செய்யணும். அப்போ இந்த குரு 16 வருட காலங்கள்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு 10 வருஷத்துலேருந்து ஒரு 16 வருஷம்னா 25-30 வயசுக்குள்ள நம்ம கணக்கு போட்டாலும் இந்த 30 வயசுக்குள்ளே படிப்பு, வேலை, திருமணம் இதெல்லாமே ஏகதேசமாக வந்துடும். அப்போது குரு நமக்கு நல்லா இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த வேலை, குழந்தை, படிப்பு இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா இது சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் எதிர்பார்க்காதபடி நடந்துவிடும். நீங்கள் எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை நடக்காது. அதே போல் பாருங்கள், குரு நல்லா இல்லைன்னா லவ் மேரேஜ் ஆகிடும். வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது ஒரு கேஸ்ட் உங்களுடைய கேஸ்ட்டை விட கீழே இருக்கக்கூடிய கேஸ்ட்டில் தான் வந்து திருமணம் அமையும். ஏன்னா அங்கே சனி உச்சமாகிறார். அதனால் தன் நிலைகளிலிருந்து கீழ்களில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் அமைஞ்சு வரும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் குரு கெட்டு விட்டால் அதனால் ஒரு கெட்ட பேர், ஒரு அவமானம், மற்றவர்கள் ஒதுக்கப்படுவது, தனித்து விடப்படுவது. ஏன்னா ராகு நம்ம பாம்பை பார்த்தா ஓடிடுறோம் இல்லைங்களா. அதே போல் இவருக்கு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அவருடைய வாய் தான். இந்த ராகு நட்சத்திரக்கார, அந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வாயால் தான் கெடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பாம்பு எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. சத்தம் போட்டால் தான் அது அடிக்கிறா அங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அது வாட்டுக்கு எங்கேயாவது நைட் நேரத்தில் போயிடுச்சு நமக்கு தெரியாது. அப்போது இவங்க வாயால் தான் கெடுவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இயற்கையாகவே மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே போல் இயற்கையாகவே ஒரு விஷயம் பேசுகிறீங்க அப்படின்னா
ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசணும். தன்னை மீறி தான் அங்கே பேச்சு வரும். அதற்கு தான் நான் என்ன சொன்னேன்னா ஃபஸ்ட்டு, இது வந்து ஆன்மீகத்தின் உச்சத்தினுடைய நட்சத்திரம். இந்த 6 சக்கரங்களை இயக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த 6 சக்கரங்களை இயக்கும் பொழுது ராகு ஆக்டிவேஷன் ஆகிவிடும். உங்கள் ஜாதகத்தில் ராகு கெட்டே இருந்தாலும் கூட இந்த 6 சக்கரங்கள், இந்த யோகா, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யும் பொழுது ராகு கெட்டு போயிருந்தாலும் கூட அதனுடைய கெட்ட வேலைகளை நிறுத்திவிட்டு அது வந்து பாசிட்டிவாக செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ கண்டிப்பாக யார் வந்து யோகா இந்த மாதிரி கலைகள் இருக்கிறீங்களோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயத்தில் இருந்தால் மனம் மிகவும் தெளிவாக இருக்கும். இயற்கையாக மனக்குழப்பம் உள்ள ஜாதகம் உங்கள் ஜாதகம். எப்பவுமே குழம்பிக்குவீங்க. யாராவது ஒருத்தருடைய கைட்னஸ் இல்லாமல் உங்களால் செய்ய முடியாது. ஒரு விஷயத்துக்கு 10 முறை யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி யாராவது கைட்னஸ் கொடுத்தாலும் நீங்கள் குழப்பிக்குவீங்க. ஸோ இதெல்லாம் இயற்கையாக இருக்கும். அப்போ இந்த யோகா, இந்த மௌன விரதம் இதெல்லாம் உங்களுக்கு இறை வழிபாடு, தெய்வ நம்பிக்கை இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். அப்போ சுவாதி நட்சத்திரக்காரங்கள் எப்படி இருக்கணும்? முழுக்க முழுக்க இது சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, குரு திசையில் குரு நல்லா இல்லைன்னா நிச்சயமாக இது சார்ந்த விஷயங்கள் உண்டு. எதிர்பாராத திருமணத்தில் பிரச்சனை. சுவாதி நட்சத்திரம் மேக்ஸிமம் லவ் மேரேஜ் பண்ணும், அந்த அமைப்பு தான் கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறீங்க, அதில் ஒரு நல்ல திருப்தி இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதில் குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அடுத்தது சனி திசை. இந்த சனி திசை பார்த்துட்டிங்கன்னா 19 வருட காலங்கள் சனி பகவான் தசை நடத்துகிறார். இந்த 19 வருட கால திசையில் ஏகதேசமாக நாம் ஒரு 30 வயசில் போட்டுக்கலாமே. 30 வயசுலேருந்து ஒரு 40 வயசு 45 வயசு வரைக்கும் நாம் ஒரு கணிதமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, ராகு அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் உச்சமானாலும் கூட இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு பெரிய அளவுக்கு சனி பகவான் நன்மையை தருவதில்லை. இது ஃபஸ்ட்டு. அனுபவத்தை தான் தர்றார், அழுக்கத்தான் நம்மளுக்கு இருந்து வெளியெடுக்கிறார். ஃபஸ்ட்டு சனி பகவான் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துட்டால் சனி திசை ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் சொத்து சுகங்கள் பேரெல்லாம் நீங்கள் வாங்கினீங்களோ அதில் ஃபஸ்ட்டு சனி திசை அழிச்சிடும், மறுபடியும் கீழே உழுக வைக்கும். அதற்கப்புறம் 0லேருந்து மேலே வர வைக்கும். எப்போ? சனி திசையோட செகண்ட் ஹாஃபில். அப்போது சனி நல்லா இல்லை அப்படின்னா இந்த 19 வருட காலங்களும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு படியாக மேலே ஏறி வரத்தான் வைக்கும். பொறுமை தான் சனி திசை முழுக்க நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். பொறுமை. யார் நம்மளை என்ன பேசினாலும் சரி, யார் நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் சரி. ஏன்னா இந்த நட்சத்திரம் சனி பகவானுடைய கர்மாவை வாங்கின நட்சத்திரம். முற்பிறவியில் நீங்கள் என்னெல்லாம் பாவ கர்ம மூட்டையை செஞ்சீங்களோ அதெல்லாம் இந்த பிறவியில் சனி திசையில் தான் கழியும். சனி நல்லா இருந்தால் முதல் ஒரு 8 வருஷத்துக்குள்ளேயே கழிச்சுட்ருவார். 8 வருஷம் 9 வருஷத்துக்கு கழிச்சிடுவார். சனி நல்லா இல்லைன்னா 19 வருஷம் கழிக்கத்தான் முடியும். அதனால் அந்த டைமில் அவமானங்கள் இருக்கும், வேலைப்பளு இருக்கும், உடம்பு ரொம்ப வலியாக இருக்கும், நோய் நொடிகள் நிறையா இருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும், பணத்துக்காக மற்றவங்கள்ட்ட கையேந்திய வேண்டிய சூழ்நிலைகளை கொடுத்துருவார். அதே போல் தொழிலில் பிரச்சனைகளை நிறைய கொடுப்பாரு. யாருமே சனி திசையில் உங்களை நம்பவே மாட்டாங்க, உங்களுக்கு கெட்ட பேரை மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அந்த கெட்ட பேரையோ ஒரு அவமானத்தையோ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை தன்மை அப்படிங்கிறது சனி திசையில் சனி எப்படி இருந்தாலும் உங்கள் மேலே இருக்காது. அப்போது எல்லாமே ட்ராபேக்காக இருக்கக்கூடிய ஒரே காலத்தில் நீங்கள் மனசில் நினச்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கும் காலம் வரும், எனக்கு இறைவன் இருக்கிறார், நான் இந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் செய்வேன். சுவாதி வைராகியம் உள்ள நட்சத்திரம், ஜெயிச்சே தீரும் அப்படிங்கிறதுல வைராகியமாக இருப்பாங்க. ஆனால் அந்த சனி திசையில் இவங்களுடைய கால்குலேட்டிங் எல்லாமே கொஞ்சம் தப்பாக வரும், அல்லது வந்து இவருடைய கால்குலேட்டிங் எல்லாமே இவர்களுக்கு பொருந்தாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் சனி திசை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்தி கொண்டு போங்க. இந்த சனி திசையில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகள் சார்ந்த திருமண விஷயம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் சரி இருக்காது தான். நல்லா படிச்சுட்டு இருந்த நல்ல ஸ்கூலில் சேர்த்திருப்பீங்க, நல்லா படிக்க வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த சனி திசையெல்லாம் இடப்பட்ட காலத்தில் வரும் பொழுது அது எல்லாமே மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாமே தலைகீழாக போகக்கூடிய அமைப்பும் கூட இந்த சனி திசையில் ஏற்படாமல் சனி கெட்டு போயிருந்தால் நல்லா இருந்தால் ஓரளவுக்கு சமாளித்து கொண்டு வந்துடுவார். ஆனாலும் இந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக கொடுப்பார், ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். அப்போ உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரே மூல மந்திரம், நான் ஜெயிப்பேன், எனக்கு நேரம் வரும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கு முன்னாடி வாழ்வேன், யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்துனீங்களோ அவங்க முன்னாடி உங்களை ராகு வாழ வைப்பார். இந்த புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது திசையாக வரும். அதே போல் நம்ம ஒரு கணக்கு போட்டுக்கலாம். 40லேருந்து ஒரு 45லேருந்து 55 60க்குள்ளே மேக்ஸிமம் ஒரு 55க்குள்ளேயே இந்த புதன் 17 வருட காலங்களை நம்ம கணக்கு போட்டாலும் கூட அது உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், தசாபுத்தி இந்த கணிதம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் எப்படியும் வாழ வச்சுருவாருங்க சுவாதி நட்சத்திரத்தை. தைரியமாக இருக்கலாம். புதன் கெட்டே போயிருந்தாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் ஓரளவுக்கு வாழ வச்சு மேலே கொண்டு வந்து கொடுத்துருவார். புதன் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு மூலமந்திரம் நம்ம எடுத்தோம் இல்லையா, என்ன எடுத்தோம்? எல்லாத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன், எல்லாத்துக்கு முன்னாடி நான் வைராக்கியமாக தலை நிமிர்ந்து நிற்பேன், நம்ம ஒரு வைராக்கியம் எடுத்தோம் இல்லையா, அதை நிச்சயமாக இந்த புதன் கண்டிப்பாக கொடுத்துருவார்.
பெரிய அளவு வெற்றிகளை கொடுக்கும், பெரிய அளவு தொடர்புகளை கொடுக்கும். அதற்கப்புறம் பிஸ்னஸ் நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, சினிமா துறையில் ஜொலிக்கிறது, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரம் இந்த காலத்தில் இந்த புதன் திசையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடனும் ஆகும். அதனால் இந்த கடன் சார்ந்து கட்ட முடிகிற அளவுக்கு உங்கள் ஜாதக கெப்பாசிட்டி இருந்தால் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா இயற்கையாகவே உங்களுக்கு அந்த பண வரவெல்லாமே நிச்சயமாக இந்த புதன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். திருமணம், குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கை இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது முற்காலத்தில் குழந்தைகளுக்கு செய்ய முடியாத விஷயத்தை கூட இந்த புதன் வந்ததுக்கப்புறம் டபுள் மடங்காக செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்கள் கேது. இந்த கேது திசை வருங்க. இந்த கேது என்ன ஆகும்னா, நீங்கள் ராகு நட்சத்திரம், அடுத்தது இன்னொரு சர்ப்பமாக இருக்கக்கூடிய கேது வரப்போகிறார். ராகு தலை மனித தலை, உடம்பு பாம்புனுடைய உடல். கேது உடம்பு மனிதனுடைய உடம்பு, தலை பாம்பு, 5 தலை நாகம்னு சொல்லுவோம் கேது. இப்போது ராகு ஒற்றை தலை, கேது 5 தலை நாகம்னு சொல்லுவோம். அப்போது இந்த கேது திசை வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மன விரக்தி ஏற்படும். தன்னை உணரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார். என்னடா, ஏன்னா கடின உழைப்பாளி இவங்க. என்னடா நம்ம இத்தனை பேத்துக்கு உழைச்சி, எனக்கு இவங்களுக்கு எப்படின்னா, இது சனியினுடைய கர்மா வாங்க நட்சத்திரமாக இருக்கிறனால நீங்கள் எல்லாத்துக்கும் செய்யுங்க, திருப்பி யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காது. திருப்பி நீங்கள் 1% எதிர்பார்த்தீங்கனாலும் அது உங்களுக்கு கெட்ட பெயர் தான். இந்த பிறவியில் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய சம்பாத்தியமும் உங்களுடைய சொத்து சுகங்களும் உங்களுடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்குன்னு இருந்து நீங்களாக உருவாக்கின எல்லா விஷயங்களும் மற்றவர்களுக்காகத்தான். அது சனி கர்மா. அதில் தான் உங்கள் கர்மா கழியும். அப்போது நான் இத்தனை சம்பாரித்தேன், எனக்கு புள்ள குட்டினால ஒரு சந்தோஷங்கள் இல்லை, ஒரு மனைவி கணவர்னால சந்தோஷம் இல்லை, தாய் தந்தையர்னால ஒரு சந்தோஷங்கள் இல்லை, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இது ராகு அனுபவிக்கும், இந்த சுவாதி நட்சத்திரம் அனுபவிக்கும். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய வருமானம். ஏன்னா இது பண நட்சத்திரம், பணம் வரக்கூடிய நட்சத்திரம். பணம் வந்தால் தான் உங்களுக்கு நிம்மதியே இருக்கும், பணம் இல்லைன்னா உங்களுக்கு நிம்மதியே இருக்காது. அப்போ இது மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். இப்போ இது எல்லாமே ஒரு காலகட்டங்கள் 50 வயசு 55 வயசுக்கு மேலே தாண்டி இந்த கேது வரும்பொழுது நீங்கள் யார், எதுக்காக நம்ம இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், எதுக்காக உங்களுக்கு இத்தனை செய்கிறோம், செஞ்சு எந்த பிரயோஜனம் இல்லையே, செஞ்சு இவ்வளோ கெட்ட பேர் தானே, நமக்குன்ட்டு யாருமே கிடையாது, நம்மளை சுற்றி பார்க்கும்போது நம்ம மட்டும்தானே தனியாக இருக்கிறோம், நாம் எல்லாருக்கும் செய்கிறோம், யார் நமக்கு திருப்பி செய்கிற மாதிரி இல்லையே அப்படிங்கிற அமைப்பு. இது எல்லாமே உங்கள் மனசில் இந்த கேது விளைவித்து கொடுத்து விடுவார். நான் சொன்ன மாதிரி ஆன்மீகத்தில் நீங்கள் முன்னாடி இல்லைனாலும் கூட, ஒரு நாத்திகனாக நீங்கள் இருந்தாலும் கூட, கேது வரும் பொழுது ஆன்மீகத்தை தொட வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துவிடும். அப்போ இந்த கேது வரும்பொழுது தனிமை, மன விரக்தி, இந்த கேது இதெல்லாம் ஊருட்டு ஓடுறது, ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறுறது, ஒரு ஆன்மீகத்துக்காக ஒரு சேவைக்கு போகிறது, கொஞ்ச நாள் 1 வருஷம் 2 வருஷம் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் தங்கிட்டு வர்றது, இதெல்லாம் இந்த டைமில் நடக்கும். அப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு மனசு நிம்மதியை கொடுக்கும் அந்த கேது திசையில். அப்போ யாருமே உங்கள் கூட இருக்கவும் மாட்டாங்க, உங்கள்கிட்ட இருக்கவும் முடியாது, இருக்கவும் மாட்டாங்க. அப்போ தான் அப்படிங்கிற தனிச்சு நின்று தன்னை பற்றி உணரக்கூடிய தன்மை கேது கொடுத்து விடுவார். இந்த கேது ஒரு 7 வருட காலங்கள், அப்போ ஒரு 60 வயசு நம்ம கணக்கு போட்டுக்கலாமே. அடுத்தது பாருங்கள், கேது முடிச்சதுக்கப்புறம் சுக்கிரன் வருவார். 60 வயசுக்கு மேலே 20 வருட காலங்கள் சுக்கிரன் வருவார். அப்போ கேட்கலாம் நீங்கள் ஒரு கேள்வி, 60 வயசுக்கு மேலே சுகர் வந்துடும், இனிப்பு சாப்பிட முடியாது, 60 வயசுக்கு மேலே சுகபோகங்கள் அனுபவிக்க முடியாது, அதற்கு மேலே சுக்கிரன் வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படின்னு கேட்பீங்க. அது உண்மைதான். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இன்பங்கள் துன்பங்கள் இது எல்லாத்தையுமே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்து விடுவார். இது எப்பவுமே தான் வாழ்ந்தால் மட்டும் போதாது. இது இளமைய காலத்தில் சுயநலம் உள்ள நட்சத்திரம், ஆனால் பிற்காலத்தில் புதுநலம் அதிகமாக வந்துடுது. அப்போது நீங்கள் கற்ற அனைத்தையுமே அனைவருக்குமே கிடைக்கணும், அனைவருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சொத்து பத்துக்கள் எல்லாத்தையுமே பாரபட்சம் பார்க்காம, சனி எப்படி சுவாதி நட்சத்திரத்தில் தராசு போல் நிற்கிறாரோ, அவருடைய சின்னமே தராசு தான் இல்லைங்களா, துளாராசினுடைய சின்னமே தராசு தான், அதுக்கு உதாரணமே ராகு தான். அங்கே சனி உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் தான். அப்போது யாருக்குமே பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இதில் சிறு வயதிலேயே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் என்ன கேட்டாலும் செய்வாங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. வெறுத்தா சுத்தமாக வெறுத்துருவாங்க. பாசமாக இருந்தீங்கன்னா சுத்தமாக பாசமாக இருப்பீங்க, அவங்கள நம்புவீங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லுவீங்க. நீங்கள் யாரை எல்லாம் நம்புகிறீர்களோ, சுவாதி நட்சத்திரக்காரங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாரை எல்லாம் நம்புகிறீர்களோ அவங்க தான் உங்களுடைய முதல்ல முதுகில் குத்தக்கூடிய ஆள். யாருக்கிட்ட உங்களுடைய குடும்ப விஷயத்தைய எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளம் வரும், எல்லாத்துக்குமே கண்ணீர் சிந்தறதுக்கு ஒரு ஆள் வேணும், யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லி தானே ஆகணும், மனசு விட்டு அழுது தானே ஆகணும். ஆனால் நீங்கள் யாருக்கிட்டையெல்லாம் மனசு விட்டு அழுகிறீங்களோ
அவங்க எல்லாம் தான் உங்களை முதுகில் குத்துவாங்க. நீங்கள் இறைவனை தவிர யாரையுமே நம்பக்கூடாது. இதற்கு மேலே கோபம் வருது, உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத போகுது, உச்ச நிலைக்கு போகுது அப்படின்னா கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், இது மட்டும்தான் உறவுகளே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா சுவாதினத்துக்கு திருமண வாழ்க்கை நார்மல் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகி போகக்கூடிய அமைப்பும் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் உண்டு. அப்போது இந்த நட்சத்திரக்காரர்கள் யாரையும் நம்பாதீங்க, வாயை மட்டும் திறந்துடாதீங்க, உங்களுடைய விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. யாருமே உங்களை கேட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே சிரிக்கக்கூடிய தன்மையாக தான் இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பே அப்படித்தான். அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்போ இந்த சுக்கிர திசையில் இதனுடைய அனுபவங்களை எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்துட்டு, எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்டு, உங்களுடைய ஆன்மீக விஷயத்தையும் கடந்துட்டு, இந்த சுக்கிர திசையில் கண்டிப்பாக உங்களுக்கு கேதுலேயே நோயை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஏகദേശம் புதனில் தொடங்குவார். புதனில் தொடங்கின உடனே கேதில் கொஞ்சம் அதிகப்படுத்தி மருத்துவ செலவுகள், ஏதாவது ஒரு பெரிய ஒரு நோய் செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் நோய் தொற்றுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சுக்கிரன் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக போய்க்கிறது பெஸ்ட்டு. சுக்கிரன் நல்லா இல்லைன்னா உங்களுடைய அனுபவங்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம போயிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 80 வயசுக்கு மேலே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் சந்திரன்லாம் வருவார். மேக்சிமம் இந்த ராகு சுக்கிரனை தாண்டது கிடையாது. அப்படியே தாண்டினாலும் அடுத்தது வரக்கூடியது சூரியன். இந்த நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரத்தில் சூரியன் நீசமாக இருக்கிறதுனால அந்த சூரிய திசை வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஆயுள் பலம் அப்படிங்கிறது கண்டங்களாக இருக்கிறதுக்கும் ஆயுள் பலம் குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனை தாண்டினால் சூரியனில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அழகு, அறிவு, திறமை, வளர்ச்சி, பொறுப்பு, உழைப்பு இது எல்லாமே சுவாதி நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருக்குது. எல்லா விஷயங்களுமே இருக்கும். எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். எதை பற்றி கேட்டிங்கனாலும் தெரியும். எல்லாத்துலேயுமே நாலேஜ் கொடுத்துரும். அந்தளவுக்கு அவங்களுடைய கர்மா இருக்கும். அத்தனை கர்மாவை கழித்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாத்துலேயுமே அனுபவம் கொண்டவங்க. பார்த்த உடனே எல்லாத்தையுமே தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக பெறுவார்கள். வளர்ச்சினா பெரிய வளர்ச்சி. அதே போல் ஒரு தடவையாவது எப்படி நீங்கள் வளர்ந்து பெரிய லெவலில் இருந்தீங்கனாலும் ஒரு தடவையாவது அவங்கள கீழே விழ கீழே விழுந்து மறுபடியும் எழ வைக்கும். ஒரு தடவை 0 ஆயிடுவீங்க. 0 ஆகி தான் மறுபடியும் மேல்நிலைக்கு போவீங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இந்த ராவுக்கு எதையுமே பிரம்மாண்டமாக பார்க்கணும், பெரிய பெரிய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அகலக்கால் வைப்பீங்க. இந்த அகலக்காலில் நல்ல திசையில் மட்டும் வைங்க. திசை சரியில்லை, தசாபுத்தி சரியில்லைன்னா அகலக்கால் வைக்க வேண்டாம். ஏன்னா ராகு எதையுமே பிரம்மாண்டமாக காட்டி உள்ளே ஒன்றுமே இல்லைன்னு காட்டிடும். அப்போது பெரிய ஏதாவது வேணும், பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன், பெரிய லெவலில் நான் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் திசை சரியில்லாதப்போ பணத்தை முடக்க வேண்டாம். திசை நல்லா இருந்தால் நீங்கள் அகலக்கால் வைங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணுங்கள், எல்லாமே நடக்கும். திசைகளோ புத்திகளோ சரியில்லாத காலகட்டங்கள் இது எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா இந்த ஆசைகளை தூண்டிக்கொண்டே இருக்கும் இந்த ராகு பகவான் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போ உங்களுக்கு உண்டான வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எல்லாருமே திருச்செந்தூர் போகிறோம் இல்லைங்களா? திருச்செந்தூர் போகிறோம், எத்தனையோ முருகன் ஸ்தலங்கள் இருக்குது, எத்தனையோ சிவன் ஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னா போனாலும் கூட இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாழக்கிழமை திருச்செந்தூரினுடைய வழிபாடுகள் சிறப்பை கொடுக்கும். 3 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் வியாழக்கிழமை திருச்செந்தூர் பகவானுடைய அருள் கிடைக்கக்கூடிய நட்சத்திரம். அதில் சுவாதி நட்சத்திரமும் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் எந்த நாளில் போனீங்கனாலும் சரி, வியாழக்கிழமை நாளில் நீங்கள் போங்க. அது உங்களுக்கு ரொம்ப விசேஷத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கும். வளர்ச்சி, பொருளாதாரம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது பார்த்துட்டிங்கன்னா வாயுன்னு சொல்லும். வாயு பகவான் யார் உங்களுக்கு? வாயு புத்திரன். வாயு பகவானுடைய காயத்ரி மந்திரங்கள் சொல்லலாம். வாயு புத்திரன் யார்? ஆஞ்சநேயர். அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு மாதம் ஒரு முறை சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு வைத்து கொள்ளலாம். அல்லது நரசிம்மர், சுவாதி அன்னைக்கு நரசிம்மர், அதாவது சுவாதி ஆண் எருமைன்னு சொல்கிறோம், சுவாதி தேன் அப்படின்னு சொல்கிறோம், நரசிம்மர்னு சொல்கிறோம். அப்போது நரசிம்மருக்கு தேன் அபிஷேகம் செய்யலாம். ஆண் எருமை அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு சிலர் மாட்டுக்கு பழம் கொடுங்க, பசுமாட்டுக்கு இது செய்யுங்க, பசுமாட்டுக்கு அது செய்யுங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க எருமைகளுக்கு உணவு கொடுத்தால் அதிர்ஷ்டம். அப்போ நீங்கள் ஆண் எருமைக்கோ அல்லது எருமைகளுக்கு நீங்கள் உணவுகள் கொடுத்துட்டு வரும் பொழுது, பழம் இது சார்ந்த விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்டு வரும் பொழுது உங்களுடைய சனி திசையில் இருக்கக்கூடிய கர்மா குறையும். ஒவ்வொரு திசையிலையும் சனி பகவானுடைய திசை புத்தி வரும் இல்லைங்களா? அந்த டைமில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அதனுடைய தாக்கங்கள் எல்லாமே குறையும். எல்லாரும் பசுமாட்டுக்குன்னு கொண்டு போய் கொடுக்கறத விட சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எருமை மாட்டுக்கு கொடுக்கும்பொழுது, ஏன்னா உங்களுடைய மிருகமே எருமை மாடு தான், ஆண் எருமைன்னு சொல்கிறோம். அப்போது இது எல்லாமே ஆண் எருமைக்கும் அல்லது எருமை மாட்டுக்கும் செய்யலாம். கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். இதெல்லாம் சொல்லுவோம், எருமை மாடு, அப்புறம் எருமை மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்குது,
இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் வரும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு அந்த சனி திசையில் நம்மளை அப்படியே முடக்கிடும். நம்மளால் எந்திரிக்கவே முடியாது. எந்திரிச்சே ஒரு நல்ல கடின உழைப்பாளியாக இருந்தாலும் கூட நமக்கு ஒன்றா உடம்பு சரியில்லாமல் போயிடும், அல்லது தன்னுடைய உழைப்புக்கு உண்டான ஒரு ஊதியமோ ஒரு வளர்ச்சியோ ஒரு நல்ல பெயரோ ஒரு அவார்ட்ஸோ எதுவுமே கிடைக்காது. அதுதான் வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான பெரிய மைனஸ்ஸே. ஸோ யாரையும் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் வர்றீங்க, இந்த கர்மாவை கழிக்கிறீங்க, போய்கிட்டே இருக்கிற புதன் காப்பாற்றும், குரு ஓரளவுக்கு காப்பாற்றும். அதே போல் எந்த திசை நல்லா இருக்குது மட்டும் பார்த்துக்கோ, அந்த திசையில் அகலக்கால் வைங்க, அகலக்கால் வச்சு ஜெயிச்சிருங்க. அதை சேர்த்து வச்சுக்கோங்க. அதற்குண்டான வழிபாடுகளும் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். தேன் அபிஷேகம், அதே போல் நரசிம்மருக்கு அடிக்கடி போய் வழிபாடு செஞ்சுட்டு வருது. 27 முறை நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது. கணவராக இருந்தால் மனைவி மேலே அன்பாகவும், மனைவியாக இருந்தால் கணவர் மேலேயும் கொஞ்சம் அன்பாக இருங்க. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் நிறைய ரகசிய பரிகாரங்கள் உண்டு. வேணுமென்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜாதகம் பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அதே போல் வருஷம் ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுங்க. வருடம் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சுவாதி நட்சத்திரம் குல தெய்வத்தினுடைய தோஷத்தையும் பெண் சாபத்தையும் பெற்ற நட்சத்திரமாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அமாவாசை நாளில் பண்ணணும். ராகுன்னு அமாவாசை, அப்போது அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதே போல் பெண் சாபமாக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் ஒரு நல்ல நிலையில் இல்லாமல் இருக்கிறது, பெண்கள் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிறைய நடக்கும். ஸோ பெண்களை திட்டுறது, பெண்களை அவமானப்படுத்துவது, பெண்களுடைய கண்களில் நீர் வர வைப்பது, இதெல்லாமே இருக்கவே கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவேலி சரணம்.